18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். சீனுப்பு. இப்ப நாம நேரா சம சினிமாக்குள்ள போறோம். அதாவதுங்க, குழந்தை பிறத்தலும் குழந்தையுடைய வரவும் இயற்கை கொடுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தாங்க ஒரு 56 வருஷமா ஒரு குடும்பத்துல வெறும் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு. ஐயோ, ஒரு மகாலட்சுமி பிறக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு 56 வருஷம் கழிச்சு ஒரு மகாலட்சுமி மாதிரி பிறந்திருக்கு பெண் குழந்தை. குடும்பம் ஏகத்துக்கும் கொண்டாடி தீக்குறாங்க. முதல்வர் தஞ்சாவூர் ஏரியாவில் சுற்றுப்பயணம் போனாங்க இல்லையா, அப்படியே போயிட்டு சரி சென்னைக்கு போவோம் அப்படின்னு வந்த இடத்துல இந்த சட்ட பல்கலைக்கழகத்தில் கிளாஸ் தேர்வுன்னு எழுதி பாஸ் ஆகி அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்றதுக்காக ஒரு பாப்பா ரெடியா இருக்காங்கல்ல, அந்த பாப்பாவை பார்த்து நல்லா படிக்கணும் தாயி, இன்னும் நல்லா பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லி சடக்குன்னு பையில இருந்த பேனாவை தூக்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சால்வையை போட்டு பாராட்டியிருக்காங்க. பாப்பாவும் நல்லா படிச்சு பெரிய வக்கீலான்னு சொல்லியிருக்கலாம். அதாவதுங்க, வெயில் ஜாஸ்தியா இருந்தாலும் காட்டுல இருந்து யானை கூட்டம் ஊருக்கு வந்துருது, மழை பெஞ்சாலும் ஊருக்கு வந்துருது. அவங்களுக்கு ஊருக்குள்ள வந்தா ஏதோ கிடைக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் போது இப்படிதான் ஒரு யானை கூட்டம் கேரளாவில் என்ன பண்ணிருக்கு, ஒரு வீட்டு கேட்டை திறந்து தீபு தீபு தீபுன்னு அவங்க யாட்டுக்கு உள்ள வந்திருக்காங்க. எப்ப நாங்க உங்களை கூப்பிடவே இல்லையேனாலும் அப்படித்தான் நாங்க வருவோம் சொல்லி மதன்னு உள்ள ஊத்துட்டானா பார்த்துக்கோங்க. ஆனாலும் ரொம்ப நல்லவங்க தான். சொர்க்கத்துக்குள்ள போற மக்களே, அதாவது திடீர்னு இயற்கையா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நாம இருந்தோம்னா அங்க சொர்க்கம் கிடைக்கிற மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது. இப்படித்தான் பாருங்க, கோவையில சரவணம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்க ஒரு மயில் என்ன பண்ணிருக்கு, சும்மா அப்படியே தோகையை விரிச்சு மச 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 மசன்னு ஆடி இருக்கு. அதை பார்த்த ஊரை வீடியோ எடுத்திருக்காங்க. மயில் தோகையை விரிச்சு ஆடுனா மழை வர போகுதுன்னு அர்த்தம்னு ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க. மயில் தோகையை விரிச்சாடி மகிழ்ச்சியை கொடுத்து சொர்க்கத்தை காட்டுச்சுன்னா, இங்க மீனெல்லாம் துள்ளி கையில விழுந்த மீன் சட்டியில விழுந்து கமகமனு சொர்க்கத்தை காட்டியிருக்கு. சிங்கமுனரியில மீன்பிடி திருவிழா நடந்திருக்கு. மக்க மனுஷெல்லாம் போட்டி ஓட்டு மீனை பிடிக்க போக அதுங்க பாருங்க, போக நீங்க பார்த்து சொர்க்கத்தை என்ஜாய் பண்ணுங்க போக.
அதாவதுங்க மீனை பார்த்து மீன் பிடிக்கிற போறத பார்த்து சொர்க்கத்தில் திளைச்ச நம்ம மக்களை கூட்டியாந்து இங்க வாருங்க. முந்தி எல்லாம் நம்ம குடும்பம் அப்படியே பெரிய குடும்பமா இருக்கும். எங்க அண்ணங்க 5 பேர், எங்க அக்கா 4 பேர், மொத்தம் எங்க வீட்டில் 10 பேர் அப்படின்னு கணக்கு சொல்லி வாழ்ந்தவங்களாம் போச்சு. இப்பெல்லாம் ஒரு வீட்டில் 2 பேர், சில பேர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் போதுமையா வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒத்த ஆளோட நிப்பாட்டிக்கிறதாக. இதுல லாபமா நட்டமா, சந்தோஷமா துக்கமா என்ன அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டோம். மலன்னு அவங்களும் அவங்க ஸ்டைலில் பதில சொல்லிட்டாங்க. வாங்க பார்ப்போம். ஒரு குழந்தைய வந்து காலேஜ் ஸ்கூலில் படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. இதில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெண்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்று அதை வளர்த்துக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா பெற்றவங்களுமே இப்போ வேலைக்கு போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் ஒரு பிள்ளை போதுமானது. அது இப்போ ஒரு பிள்ளைகளை வளர்க்குறதே ரொம்ப ரிஸ்க்கு. அதுகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, சாப்பாடு சொல்லலாம், ஆஸ்பத்திரி செலவு. மிடில் கிளாஸ்காரவங்க வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், பணக்காரவங்க வளர்க்குறதும் கஷ்டம்தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் 1 போதும் 2 போதுன்றாங்க. அது தவறு. குறைஞ்சது ஒரு 3 பிள்ளையாவது இருக்கணும். அதுதான் ஒரு சொந்த பந்தத்துக்கும் பின்னாடி போக்குவரத்துக்கும் நம்ம பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை ஆதரவாகவும் போயிடும். அந்த காலத்தில் பெற்றாங்க சொந்த பந்தம் வேணும், அதிகரிக்கணும், குடும்பம் பெருசாக இருக்கணுன்றக்காண்டி. இப்போ அதெல்லாம் சமாளிக்க முடியாது நம்மளால். அளவில் 5 பிள்ளை பெறலாம், வளர்க்கலாம். போய் அரசாங்கம் நிறைய நிதி கொடுக்குதுங்க, பிள்ளை படிப்பு இருக்குது, நிறைய வருமானம் இருக்குது, நல்லா வளர்க்கலாம். நல்லா நிறைய பிள்ளைகளை வச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெறுது, எது ஒன்றாலும் பயமாக இருக்குது. அதுகளுக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் போகுது. பெற்றுக்கலாம், அது குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தனியாகவே இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டில் ஒரு குழந்தைகள் இருக்கிறனால 1க்கு 1 2. இப்போ இருக்க ஃபினான்சியல் சப்போர்ட்டில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது. அதனால் அதிகம் பெற்றுக்கிறது கஷ்டம்தான். 5 செய்யறது. நான் ஒரே 2 குழந்தை, ஒரு ஆணும் பொண்ணும், ஏதோ 2 நல்லபடியாக வளர்த்துறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்மளால வளர்க்க முடியாது. வளர்த்தா நாங்கள் 5 பிள்ளை பெற்று வளர்த்து வாடகை வைக்க கட்டி கொடுத்தோம். இப்போ உள்ள பிள்ளைகளும் 2க்கு மேலே வளர்க்க முடியலங்குவோம். அதே இப்போ உள்ளவங்க 1 போதுங்கவோ. 2க்கு மேலே வளர்க்க முடியலங்க. அங்கே அதே பெற்று அம்மா வீட்டில் கொடுக்கட்டா மாமியிட்ட கொடுக்கட்டாங்க. மக்களை இப்போ நாம உச்சாருக்குள்ள போறோம். அதாவதுங்க நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அப்பாவை அவமானப்படுத்தினாலோ இல்லை அடிச்சுக்கிட்டு போட்டாலோ நமக்கு கோபம் சுருன்னு வரும்புரா, அடிச்ச கூட போய் திருப்பி அடிப்போம். ஆனால் பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாப்பா என்ன பண்ணிருக்கு, இப்படி தான் பெட்ரோல் பங்கில் அவங்க அப்பாவை அந்த ஊழியர்களை சேர்ந்து அடிச்சிருக்காங்க. சொடக்கூட அந்த புள்ள துப்பாக்கி தூக்கி அந்த பங்கு ஊழியர் நெஞ்சிலே வச்சு சுட்டுப்புடுவ ராஸ்கல் அப்படின்னு மிரட்டி இருக்கு. பாப்பா அப்பாவை அடிக்கும் போது பொங்குறது என்னமோ ஓகே தான், ஆனால் துப்பாக்கியை தூக்கி மிரட்டி காட்டுற அளவுக்கு அப்புறம் சட்டம் நம்மளை சும்மா விடாதுல்ல. அதனால கோபத்திலையும் ஒரு பொறுமை அவசியம். ஊப்பியில் வாருங்க, ஒரு தம்பி என்ன பண்ணிருக்கு, அப்படி கார் எடுத்துகிட்டு போயிருக்கார். கார் எடுத்துகிட்டு போனவர் அவர் அப்படியே கொஞ்சம் போதையில் போயிருப்பார் போல் இருக்கு. சர்ன்னு போய் சுவத்தில் டமார் மோதி அங்கே இருக்கிற ரிக்ஷாவில் மோதி அவர் வாழ்வாதாரத்தை கெடுத்து, ஐயா வண்டி ஓட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சடக்குன்னு என்ன செய்யணும், கிரவுண்டில் போய் வண்டி ஓட்ட பழகிக்கிறணும். அதுவும் போக போதையில் வண்டி ஓட்டுறதுக்கு யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. வண்டி ஓட்டுறவங்க மதுவை மறந்தும் தொடாதீங்க. ஆமாம், இப்போ நேராக ஒரு பாப்பா ஐயா அம்மான்னு அலற சத்தம் கேட்டு நேபாளுக்கு போனோம். அங்கே இந்த பாப்பா என்ன பண்ணியிருக்கு, பயங்கரமான ரீல்ஸ் பிரிய போட்டிருக்கு. ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அங்கே குதிரையாக நின்றுருக்கு. ரீல்ஸ் எடுத்த உடனே ஒரு குதிரை கொஞ்சம் காண்டாயிட்டு, ஏமா நீ ரீல்ஸ் எடுக்க என்னையே காட்டுவியா, என்கிட்ட பெர்மிஷன் வாங்க மாட்டியான்னு சடக்குன்னு ஒரு உதை. பாப்பாவுக்கு அடி பலமாக பட்டிருக்கும் பொழுது விலங்குகளுடைய குணநலன் அறிஞ்சு அது பக்கத்தில் போகணும். என்னதான் நாம் செல்லமாக வளர்த்தாலும் காண்டாயிருச்சுன்னா கடுப்புல எத்திவிடும். ஆமா,
மகாராஷ்டிராவில் ஒரு ட்ரெயினில் குப்புன்னு புகையாக வந்திருக்கு. எல்லா பயணிகளும் அரண்டு மிரண்டு ஐயோ ட்ரெயினில் தீ பிடிச்சிச்சுரா சாமின்னு பதற விசாரித்து பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார், பீடியை குடிச்சுப்புட்டு அவர் ரொம்ப நேக்கா, அதாவது குடிச்ச பீடியை கீழே போட்டுறப்படாதான் அங்கே இருக்க குப்பை தொட்டியில் அணைக்காமல் போட்டிருக்கா. அது மெல்ல பத்தி புகையாகி தீ பிடிச்சிருக்கு குப்பை தொட்டியில். ஏயா உங்கள் நல்ல மனசுக்கு அளவே இல்லையா? அப்படியே வெளியில் போட்டால் குறைஞ்சி போயிருவீங்களா? உங்களுடைய கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனால் மற்றவங்கெல்லாம் பீதியாக்கி விட்டீங்களையா? நியாயமா இது? அடுத்து பாருங்க, ராஜஸ்தான்ல ரோட்ல டமார் ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு டூ வீலர் போயிட்டு இருந்திருக்கார். செவனேன்னு போயிருப்பார் போட்டிருக்கு. அந்த பக்கம் கூடி தண்டி பண்ணி பெரிய பண்ணி காட்டு பண்ணி திப்புடு திப்புடு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அவரை மோதி கடைசியில் என்னையவா மோதுனேன்னு அது காண்டாயி அவர் மேலேயே திருப்பி தாக்குதல் அது நடத்தி அவர் மிரண்டு அல்லப்பட்டு போனார். அதாவது வண்டி ஓட்டும் போது 360 டிகிரி இருக்குல்ல, 360 டிகிரிலையும் உங்களுடைய கவனத்தை வைக்கணும். இல்லைன்னா இப்படி தான் ஏடா கூடமா நடக்கும். பண்ணிக்கு தெரியுமா அது வண்டியா என்னன்னு பார்த்து போங்க தம்பிகளா. இப்போ நேரம் நாம கவுண்டர் அட்டாக்குள்ள போறோம். அட்டாக்கை நம்ம முதல்வரையா தான் திறந்து வச்சிருக்காங்க. என்னன்னா, மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் யாருக்கு வரலையோ அவங்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதோட, மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள், மொத்தம் 10,000 முகாம்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். ஆளுநர் ஐயாவை பத்தி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆளுநர் ஐயா இன்னும் சரியா ஆகலங்க. தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்காரு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு. வருத்தத்தை அப்படியே பதிவு பண்ணியிருக்கார். தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம். அவர் இன்னும் மாறல. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவூட்டணும். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி, ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடித்து இருக்கிறார். இன்னும் நேரம் கொடுக்கல. அடுத்ததா நம்ம தைலாவரத்து ஐயா அன்புமணி ஐயா வந்து மைக்க பிடிச்சி, இங்க வாருங்க, பாமக குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், திமுக குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கி அப்படின்னு போட்டாரே ஒரு குண்ட டமார். எங்கேயா திமுக அங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு எல்லாரும் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ அது யாருமே இல்லை. இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்லன். அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன். பொறுமையா இருங்க. அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற
ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மளை சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்லை. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும், அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது, இது வெற்றி பெறாது. அடுத்து நம்ம முதுபெரும் தலைவர் துரைமுருகனை கேட்ட போய் ஐயா ஐயா திமுக கூட்டணியில பாமக இணைய போதா அப்படின்னு கேட்டான். தருங்க அப்படின்னு ஆரம்பிச்சவரு என்னென்ன சொன்னாருன்னு நீங்களே பாருங்க. 2000 கோடி ஒதுக்கி ஒரு அணை கூட கட்டலன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு சார். என்ன சார் வேணும்? நான் கட்டினா பாலாத்துல போயிட்டு வந்து கட்டிது எடப்பாடி வேலூருக்கு வர சொல்லுங்க. நீங்க வாங்க அடுக்கு பாருங்க. அவருக்கு சார் ஒன்றும் தெரியாது. திமுக அவங்க வரணும், கை தூக்கணும், மேல் தூக்கணும். இதெல்லாம் இன்னொரு எவ்வளோ நாள் எலெக்ஷன் நீங்க தான். சரி, நம்ம தர்பார்ல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கா? அப்புறம் வழக்கம் போல நம்ம சொல்றதாங்க, இந்த வண்டியில் போகும்போது பார்த்து போங்க. நிறைய பேர் நம்ம சொல்லத்தான் அதிகமாக பண்ற மாதிரியே பண்றீங்க. செல்போனை இப்படி கையில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போறீங்க. பயமா கிடக்கு பக்கத்து வண்டிக்காரவங்க. காரில் போறவங்க அட்டுலியே இன்னும் அதிகம். அதான் காரில் ஏகப்பட்ட ப்ளூடூத் டிவைஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் ஏன் கனெக்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. அங்கேயும் இப்படி வச்சுட்டு தான் பேசிட்டு போறீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. சென்னை பெருமாநகரத்தில் கேமரா வச்சு உங்களை ஜூம் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸை வச்சுருக்காங்க. பார்த்துக்கிடுங்க, அம்புடி தான் சொல்லுவேன். அப்புறம் பையன் வந்துருச்சு ஐயோன்னு அலறாதீங்க. அடுத்த தர்பாரில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா.